பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாஸ்டிங் போடுறாங்க. இந்த செய்தி வந்து நினைவா பட்டணத்தோட ராஜாக்கு போய் எட்டுது, இந்த மாதிரி கர்த்தர் கோவமா இருக்காருன்னு. அவரு என்ன பண்ணுவாரு, தன்னைத்தானே தாழ்த்திப்பாரு. ஐயோ நம்மளும் வந்து நம்ம ஜனங்கள்லாம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, ஸோ நம்மளும் ஃபாஸ்டிங் இருப்போம்னு சொல்லிட்டு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7M மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் விமன், புத்திசாலி ஸ்திரீ. இந்த வசனத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே ரிகதர் லெபே லெசக்கர் ரபாலோரி பாபா. கர்த்தர் சொல்கிறார் ரிகந்தர் ரே பேலோரிக்கு. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, ரிகந்தல்லா ரபால், அவங்களுக்கெல்லாம் ரிகந்தா ஒரு மாற்றலை இனி வர நாட்களில் உணர்வீங்க என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிகபல்லா ரஷதர் ரே பேலோரிக்கா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் விமன், புத்திசாலி ஸ்திரீ. அதுக்கு எடுத்த வசனம் என்னன்னா, ப்ராவர்ப்ஸ் 14:1, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமான பெண்களை பத்தி பார்க்குறோம். ஒன்று புத்திசாலி ஸ்திரீ, இன்னொன்று வந்து புத்தி அல்லாத ஸ்திரீ. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வைஸ் விமன் அண்ட் ஃபூலிஷ் விமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்துக்குள்ளே ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு பேர்டு பார்த்தீங்கன்னா க்ரோ. நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த க்ரோவை பார்ப்பீங்க. நம்ம ஜன்னலை திறந்தாலே இந்த காக்காவை பார்ப்பீங்க. அந்த க்ரோ என்ன பண்ணுமா, தான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது வந்து நெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக, நெஸ்ட்டை வந்து கூடை கட்டுமா. அந்த கூடை கட்டுறதுக்காக நிறைய ஆயத்தம் பண்ணுமா. போய் அதுக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் எடுக்குமா. லைக் வந்து ஸ்ட்ரா. யூஸ்வலாக அந்த நெஸ்ட் எப்படி இருக்குன்னா பவுல் ஷேப்பில் வந்து அது யூஸ்வலாக பில்ட் பண்ணுமா. அது மரத்துக்கு மேலே இருக்கும். அந்த பவுல் ஷேப்பில் பில்ட் பண்ணுறதுக்கு குச்சி, ஸ்டெம், அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக பில்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 8 வாரத்துலேருந்து 14 வாரம் அது வந்து எடுத்துக்குமா அந்த நெஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்காக. அது வந்து அது எங்கே வைக்கும்னா மரத்தில் வந்து 60 ஃபீட், யூஸ்வலாக 60 ஃபீட் உயரம் உள்ள மரத்தில் அந்த மாதிரி அது வைக்குமா. அது ஏன் அந்த மாதிரி ப்ரொடெக்டடாக அந்த நெஸ்ட்டை பண்ணுதுன்னா, ஸோ அது வந்து முட்டையை போட்டால் மற்ற பேர்ட்ஸ் கிட்டேருந்து அது பாதுகாக்கிறதுக்காக. கீழே வச்சோன்னா சம்டைம்ஸ் வந்து பாம்பு வந்து அதை எடுத்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிடும்னு சொல்லிட்டு ரொம்ப பத்திரமா யார் எந்த அனிமல்ஸ் கையிலையும் படாமல், எந்த பேர்ட்ஸ் கண்ணிலையும் படாமல் இருக்கிறதுக்காக அது வந்து ஒரு மரத்தில் வைக்குமா. ஸோ அது 8லேருந்து 14 நாள் வரைக்கும், 14 வாரம் வரைக்கும் எடுத்துக்குமா அந்த நெஸ்ட்டை பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது எந்த விதமான ஆயத்தமும் படாமல் அந்த நெஸ்ட்டை வந்து அது கீழே பில்ட் பண்ணால் ஒன்று மற்ற பேர்ட்ஸ் எடுத்துரும், இல்லை பாம்பு வந்து அந்த முட்டையை உடச்சி அது முட்டையை குடிச்சிடும். ஸோ அது எவ்வளோ தூரம் பிளான் பண்ணி ஒரு 60 அடி உயர 60 அடி 60 ஃபீட் அந்த ஒரு மரம் வந்து 60 ஃபீட்டாக இருக்குமா மினிமம். அங்கே தான் வந்து நெஸ்ட்டை வந்து அது வைக்கும். எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி செம்ம ஸ்ட்ராம். எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் வந்து ஒரு நெஸ்ட் இருந்தது, ஒரு காக்கா வந்து கூடு கட்டியிருந்தது. அப்போ வந்து பயங்கர ஸ்ட்ராமில் வந்து அந்த மரம் பயங்கரமாக ஆடுது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், அந்த நெஸ்ட்டு கீழே விழுந்துருமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து அந்த நெஸ்ட்டு கீழே விடல. அன்றைக்கி டே ஃபுல்லாக பயங்கர ஸ்ட்ராங். நைட்டு வந்து நாங்கள்லாம் தூங்க போயிட்டோம், அது என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஸோ நைட்டு வந்து அந்த புயல் வந்து கடந்து போயிடுச்சு. ஏர்லி மார்னிங் ஏஞ்ச உடனே நான் போய் அந்த மரத்தை தான் பார்த்தேன், அந்த நெஸ்ட் இருக்கா இல்லை அது விழுந்துருச்சான்னு. எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு காத்தடிக்குது, எல்லாம் பண்ணுது. அந்த நெஸ்ட் வந்து கொஞ்சம் கூட ஒரு டேமேஜே இல்லாமல் அந்த மரத்தில் அப்படியே இருக்கு. ஆனால் அந்த மரத்தில் இருக்க இலை கீழே விழுந்திருக்கு, அதில் இருக்க பிரான்ச்சஸ்லாம் கீழே விழுந்திருக்கு. அந்த பவுல் மட்டும், அந்த பவுல் ஷேப்பில் இருக்க நெஸ்ட் மட்டும் அப்படியே இருக்கு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஸோ அந்த காக்கா வந்து அது எவ்வளோ தூரம் திங்க் பண்ணியிருக்கு பாருங்க. ஒரு மரத்து மேலே வந்து நம்ம வந்து வச்சா ஒரு புயலும் மழையும் அந்த நெஸ்ட்டை வந்து சேதப்படுத்தாத அளவுக்கு அந்த நெஸ்ட்டை அது பிளான் பண்ணி அது கட்டியிருக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும், இன்டர்னலாக பார்த்தா கொஞ்சம் சாஃப்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ முட்டை வந்தோன்னே முட்டையை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த முட்டையிலேருந்து வர குஞ்சுகளை வந்து அது வந்து சாப்பாடை தேடி வரும்போது அந்த குஞ்சுங்கள்லாம் பத்திரமா இருக்கிற மாதிரி அந்த நெஸ்ட்டை கட்டியிருக்கோம். ஸோ அந்த காக்கா குஞ்சுங்கள்லாம் தான் எப்போ தன்னாலே அதனால் வந்து இறைய தேடி போகிற வரைக்கும் அந்த நெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நெஸ்டெல்லாம் வந்து அதுக்கு விட்டுட்டு அதுங்கெல்லாம் பறந்துருமா. ஸோ ஒரு காக்காவே தான் குஞ்சுங்க வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஆயத்தப்படுதுன்னு பாருங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து சின்ன பிள்ளையா நம்ம இருக்கும்போதே பசங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, நம்ம ஏன் வந்து
அதுகளுக்கு எல்லாம் சொல்லணும். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே, தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போதே நம்மளோட குழந்தைங்களை வந்து நம்ம டெடிகேட் பண்ணணும். ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பேர்த்லேருந்து 5 வயசுக்குள்ளே நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன கற்பிக்கிறீங்களோ அது அப்படியே மனசில் அப்படியே பதியும். 80% ஆஃப் த பிரெயின் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நம்மளோட கருவை வந்து நம்ம கடவுளுக்கு வந்து டெடிகேட் பண்ணும். இது வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திசாலி ஸ்திரீ அதை தான் பண்ணுவா. புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவானா, தன்னோட லைஃபை வந்து கடவுளுக்கு டெடிகேட் பண்ணுவா. பிளஸ் தான் கருவில் இருக்கும் போதே கருவில் இருக்க குழந்தைய அவ டெடிகேட் பண்ணுவா. குழந்தைங்க வளர்ந்து அந்த குழந்தைங்களை டெடிகேட் பண்ணுவா. சும்மா வந்து குழந்தைங்களை வந்து சர்ச் அமிச்சா போதும், சர்ச்லேருந்து வந்து சண்டே ஸ்கூல் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த விதமான ஆயத்தமும் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முட்டாள் ஸ்திரீ மாதிரி ஆயிடுவோம். ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலே அது வந்து ஒரு முட்டாள் ஸ்திரீக்கு சமானம். ஸோ நம்ம சின்ன வயசுலேயே நம்ம குழந்தைங்கள சொல்லி 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 வளர்க்கணும். வயிற்றுல இருக்கும்போதே இப்போ இருக்க ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வயிற்றுல இருக்கும்போதே குழந்தைங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன பார்க்குறீங்க, அது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாசிட்டிவாகவே இருங்க, நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் உங்கள் குழந்தையும் பாசிட்டிவாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை போடாதீங்க, சண்டை போட்டால் அந்த குழந்தைங்களோட லைஃப்பை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எல்லாம் வந்து ஆயத்தை பண்ணுறாங்க. ஸோ நிறைய கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவன் சின்ன பையன்தான், பெருசாகட்டும் நாங்கள் ஆயத்தை பட வச்சுக்கிறோம், பெருசாகட்டும் அவன் வந்து நல்லா ஊழியம் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம சின்ன வயசுல 5ல் வளையாதது 50ல் வளையவே வளையாது. ஸோ நம்ம ஒரு குழந்தை நம்ம வந்து ஒரு ஃபேமிலி விமனா இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபேமிலி அதிகாலையில் எழுந்து நம்ம ஃபேமிலியை வந்து டெடிகேட் பண்ணணும் ஜீசஸ் கிட்ட. கர்த்தாவே இது வந்து உங்க குடும்பம், நீங்க இந்த குடும்பத்தை எடுத்து நீங்க வந்து எங்க குடும்பத்தை நீங்க ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல நீங்க எடுத்துக்கணும். இந்த குழந்தை எனக்கு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்காங்களா, இவங்க லைஃப் உங்க கையில நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு நீங்க கருவில் இருக்கும் போதே, கருவில் இருக்கும் போதே குழந்தை பெண்ணா ஆனான்னு யாரா இருந்தாலும் நீங்க கருவில் அந்த குழந்தைய வந்து நீங்க டெடிகேட் பண்ணணும். அதுதான் கர்த்தர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு. கர்த்தர் வந்து ஜெரேமியா கிட்ட 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றுல உருவாக்கு முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுத்தும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படின்னு இருக்கு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தர் வந்து ஜெரேமியா கிட்ட பேசுறாரு. அந்த டைம்ல வந்து அவர் சின்ன பையன், அவர் ஒன்றும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிடையாது, பெரிய ஆளும் கிடையாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் சொல்றாரு, கருவில் உருவாகிறதுக்கு முன்னே நான் உன்னை அறிவேன் அப்படின்றாரு. நீ வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு உன்னை தெரியும், நீ கருவில் இருக்கும் போதே அபிஷேகம் பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் கருவிலே கடவுளை அபிஷேகம் பண்றாருன்னு இந்த ப்ரூஃப் நமக்கு போதும். ஸோ அவர் என்ன சொல்றாரு, கருவில் இருக்கும் போதே நான் உன்னை அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி உன்னை நான் ஜாதிகளுக்கு உன்னை நான் தீர்க்கதரிசியா எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அவர் ஜெரேமியா சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஒரு சின்ன பையனாச்சேன், எனக்கு பேசவே தெரியாது, என்ன போய் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்வாரு. உடனே அதுக்கு கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அப்ப என்ன கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆமாப்பா நீ சின்ன பையன் தான், நல்லா வளர்ந்துட்டு நீ பெரிய ஆள் ஆயிட்டு வா, பெரிய ஆளா படிச்சுட்டு வா, அப்புறமா தீர்க்க தரிசனம் உரைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரா? இல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பட் த லார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ் எப்படி இருக்குன்னா, ஆனா கர்த்தர். ஆனா அதெல்லாம் அவர் கண்டுக்கல. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ சின்ன அப்படிலாம் சொல்லாத, நீ சின்ன புள்ளன்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் சொல்றத மட்டும் நீ செய், நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் சொல்றத செய் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான எக்ஸ்கியூசஸே அவர் எடுத்துக்கல. அவர் என்ன சொல்றாரு, நான் சின்ன பையன், எனக்கு பேச தெரியாது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்றாரு. நீ சின்ன பையன், நீ சொல்லாத, நான் சொல்றத மட்டும் நீ செய்ய, நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் சொல்றத மட்டும் செய்யின்னு சொல்லிட்டு தான் கரத்தால ஜெரேமியாவோட உதட்ட தொட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா புஸ்தகத்துல இருக்கு. ஸோ கடவுள் வந்து நீங்க வந்து நான் சின்ன பையன், நான் படிச்சுட்டு அப்புறம் வரேன், நான் வந்து கடைசி காலத்துல ஊழியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அந்த எக்ஸ்கியூசஸை எப்பயுமே அவர் அக்செப்ட் பண்றது கிடையாது. இன்னொரு இடத்துல லூக்கா சாப்டர் லூக்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, எலிசபெத் பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க வயதுல ஜான் த பேப்டிஸ்ட் இருக்காரு, மரியாளும் பிரெக்னென்ட் இருக்காங்க. மரியாள் வயதுல ஏசு கிறிஸ்து இருக்காரு. மரியாள் வந்து எலிசபெத்தை பார்க்க போறாங்க. மரியாளோட குரலை கேட்ட உடனே எலிசபெத் வயிற்றுல இருந்த குழந்தை துள்ளி குதிச்சனால எலிசபெத் வந்து பரிசுத்தாவியானவரால நிரப்பப்பட்டாரு அப்படின்னு போட்டிருக்கு.
ஸோ அவங்க வராங்க, வந்த உடனே மரியாள் வயித்துல ஏசு கிறிஸ்து இருக்காரு. ஏசு கிறிஸ்து எப்படி உண்டானாரு? ஆவியானவரால உண்டானாரு. ஸோ மரியாள் வந்து ஏசு கிறிஸ்து மூலமா she got anointed by the Holy Spirit. அவங்க வரும்போது அந்த அனாயிண்டிங் எப்படி பாஸ் ஆகுது பாருங்க. மரியாள் வந்த உடனே எலிசபெத் ஒன்றும் ஹோலி ஸ்பிரிட் அவங்க பெற்றுக்கொள்ள, வரும்போது கருவுட்டு கருவு தான் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகுது. ஆவியானவர் வந்து ஏசு கிறிஸ்து மூலியமா ஜான் த பேப்டிஸ்ட்க்கு போறாரு. அவரு துள்ளி குதிச்சதுக்கு அப்புறம் தான் எலிசபெத் வந்து ஆவியானவரால நிரப்பப்படுறாங்க. எல்லாரும் வந்து ஜான் த பேப்டிஸ்ட் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? நீங்க தான் மெஸ்ஸையாவா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே அவர் சொல்லுவாரு, நான் மெஸ்ஸையா கிடையாது, நான் வந்து உங்களை தண்ணினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன். எனக்கு வரவரோ அக்கினியாலையும் பரிசுத்தாவியானராலையும் உங்களை வந்து அபிஷேகம் பண்ணுவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. அங்க அது அவர் சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் இதுவே அங்க அவர் இயேசு கிறிஸ்து வராரு, அவர் மூலியமா ஜான் த பேப்டிஸ்ட் அனாயிண்ட் ஆறாரு, அது மூலியமா மரியாள் எலிசபெத் வந்து அனாயிண்ட் ஆறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் கருவிலே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட ஊழியம், நம்ம வந்து கிறிஸ்தவனா பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம கருவுல இருக்கும் போதே கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அதுதான் ஜெரேமியாட்ட சொல்றாரு, நீ கருவுல இருக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று தெரியும், நீ கருவுல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் சொல்ல, நீ கருவுல உருவாகிறதுக்கு முன்னாடியே என்ன எனக்கு ஒன்று தெரியும், உன்னை நான் கருவிலே அபிஷேகம் பண்றேன். ஸோ கடவுளோட ப்ராசஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிக்குது. நம்மளோட லைஃப் கிறிஸ்டியனா நம்ம பிறந்துட்டோம்னா நம்ம யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும். கிறிஸ்தவனா பிறக்கிற எல்லாருமே ஊழியக்காரவங்க தான். எல்லாரும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு காலிங் இருக்கு. எலியா போல வருவாங்க, மோசே போல வருவாங்க. நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நிறைய பேர் வந்து தாம் பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கறது கிடையாது. அவன் வந்து நான் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறேன், நான் தான் வந்து பெரிய சர்ச்சுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோமோ அதுதான் உங்க பிள்ளைங்க பண்ணுவாங்க. நீங்க படிச்சீங்கன்னா உங்க பிள்ளைங்க படிப்பாங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு இன்னொரு ஒரு பிடிச்சமான கேரக்டர் வந்து பைபிள்ல யாருன்னு பாத்தீங்களா? அன்னாள். ஃபர்ஸ்ட் சாமுவேல்ல வந்து போட்டிருக்கோம், அன்னாள்னு ஒரு லேடி இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு போட்டிருக்கோம். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 2 வைஃப் இருப்பாங்க. அன்னாளுக்கு குழந்தையே கிடையாது, செகண்ட் வைஃபுக்கு வந்து நிறைய பிள்ளைங்க இருக்கும். அந்த லேடி வந்து எப்ப பார்த்தாலும் அன்னால வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்து அவளை அழ வச்சுட்டு, அவங்க வந்து எப்படி இருந்திருப்பாங்கன்னா அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் இது பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ஃபெஸ்டிவலில் வந்து எப்பவுமே அந்த இன்னொரு வைஃப் வந்து அண்ணால வந்து ரொம்ப அவளை ப்ரொவோக் பண்ணி ரொம்ப அழ வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்பவுமே ஃபெஸ்டிவலை வந்து நல்லா அவங்க செலிப்ரேட் பண்ணதே இல்லை, எப்பவுமே ரொம்ப சோர்ந்து போய் அந்த மாதிரி தான் வருவாங்க. அதே மாதிரி ஒரு வாட்டி ஃபெஸ்டிவல் நடக்குது, ஆஸ் யூஷுவல் அவள் வந்து ரொம்ப அழ வைக்கிறான். இந்த மாதிரி ரொம்ப அழ வச்சோன்னா அண்ணால் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அவங்க வந்து டெம்பிளுக்கு நேராக போய் கண்ணை மூடிட்டு அவங்க மனசார வந்து கடவுள்கிட்ட பேசுறாங்க. அவங்க கண்லேருந்து கண்ணை மூடிட்டு வாய் மட்டும் அசைவாது, வாயிலேருந்து வார்த்தை வரல. அவங்க என்ன கடவுள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, கர்த்தாவே எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, அந்த குழந்தைய நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த பொருத்தனை பண்ணுவாங்க. உடனே அந்த பிரிஸ்ட் வராரு. பிரிஸ்ட் வந்துட்டு, என்னம்மா நீ வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து பேசுறியா, ஹேவ் யூ ட்ரங்க் அப்படின்னு கேட்பாங்க, நீ குடிச்சிட்டு வந்து பேசுறியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்லையா நான் குடிச்சிட்டுலாம் வந்து பேசல, இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்தோம், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நான் அந்த குழந்தைய பொருத்தனை பண்றேன் அப்படின்னோன்னா உடனே அவர் சொல்வாரு, நீ போ, உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும், கோ இன் பீஸ், உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அன்னாள் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சோகமா இருந்தாங்கன்னு பைபிள்ல இருக்கு. அவங்க அந்த பொருத்தனை போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து சோகமாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்து சாமுவேல்னு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த வருஷம் ஃபெஸ்டிவல் நடக்கும், நீ வா நம்ம ஃபெஸ்டிவலுக்கு போகலாம் அப்படின்னோன்னு அன்னாள் சொல்லுவாங்க, நான் வரல அப்படின்றாங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் வரல அப்படின்வாங்க. உடனே அவர் கேட்பார், என்ன நீ வரலன்ற அப்படின்னாரு. இல்லை, நான் வந்து கடவுள்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தைய நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு அந்த குழந்தை இருக்கு, இப்போ வந்து அந்த குழந்தை வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கு, அந்த தாய்ப்பாலை நான் நிறுத்திட்டு சாலிட் ஃபுட், வீனிங்னு வாங்க இங்கிலீஷில், அது என்ன அப்படின்னா தாய்ப்பாலை நிறுத்திட்டு சாலிட் ஃபுட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து அது வந்து டிபெண்டாக இருக்காது, அது வந்து சாப்பிட்ற அந்த சாலிட் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ வந்து அதுதான் அந்த ப்ராசஸ், வீனிங்கன்ற ப்ராசஸ். நான் அதை பண்ண போகிறேன். நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்,
என்னை வந்து அவள் வந்து கேவலமாக பேசிட்டான், எனக்கு குழந்தை இல்லைன்ட்டா, என்ன மலடின்னு சொல்லிட்டான். எனக்கு இப்போ ஒரு ஆம்பளை பையன் பிறந்திருக்கான், பெத்த ஒரு ஆம்பளை பையனை நான் பெத்தேன். நான் போய் அங்கே போய் நான் காட்ட போகிறேன், நான் வந்து ஒரு ஆம்பளை பையனை நான் பெத்துட்டேன், எல்லாரும் முன்னாடி எந்த இடத்துல என் தலை குனியப்பட்டுச்சோ அதே இடத்துல என் தலையை நான் நிமித்து காட்டணும், கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு, நான் போய் காட்ட போகிறேன் அப்படின்னு அவள் சொன்னாலா? அவள் சொல்லலை. கேஷுவலாக ஒன்று சொன்ன, நான் வரல அப்படின்னா. உடனே அவர் கேட்குறாரு, அவங்க சொல்கிறாங்க இதுதான் நான் பண்ண போகிறேன்னு. உடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பாரு, உனக்கு என்ன சரின்னு படுதோ நீ பண்ணு. ஒரு ஆர்குமெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டார், நீ என்ன சரின்னு படுதோ அதை பண்ணு அப்படின்னு. ஸோ அவங்க அந்த ப்ராசஸில் அவங்க இருந்திருப்பாங்க. அந்த ப்ராசஸில் இருந்துட்டு அவரை போய் அழைச்சிட்டு போகிறாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வைஃப் குழந்தையெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர்கிட்ட போய் ஆர்கியூ கூட பண்ணி, கர்த்தாவே இப்போதான் எனக்கு நீங்கள் குழந்தை கொடுத்துருக்கீங்க, அந்த குழந்தை வளர்றத பார்க்கல, வளரல பேசுகிறத பார்க்கல, அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத நான் பார்க்கல, நான் எப்படி இந்த குழந்தைய நான் டெடிகேட் பண்ணுறேன், நான் வேணா ஒரு 10 வருஷம் கழிச்சு டெடிகேட் பண்ணிட்டா, நான் ஒரு 15 வருஷம் கழிச்சு டெடிகேட் பண்ணிட்டா, இல்லை குழந்தை குட்டியெல்லாம் பெக்கட்டும், நான் கல்யாணத்தெல்லாம் பார்க்கணும் அப்படி நான் டெடிகேட் பண்ணிட்டா, அதெல்லாம் அவங்க சொல்லலை. கர்த்தர் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் திருப்பி கொடுக்க வரேன். அதுதான் டெடிகேஷன். அந்த டெடிகேஷன் எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த டெடிகேஷன் வரும், எத்தனை பேருக்கு ஒரு அவங்க எத்தனை நாள் அந்த குழந்தைக்காக அண்ணால் ஏங்கியிருப்பாங்க, எத்தனை நாள் வந்து மற்றவங்க அந்த குழந்தைய கெஞ்சும் போது அவங்க பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் அது அவர் எவ்வளோ ஏக்கமாக இருக்கும், எவ்வளோ மற்றவங்க குழந்தைய வந்து தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் போது அதெல்லாம் ரொம்ப ஏக்கமாக இருக்கும். குழந்தை இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா புரியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அண்ணால் இருந்து இந்த மாதிரி வராங்க, குழந்தைய வந்து டெடிகேட் பண்ண வராங்க. அவங்க வந்து எதையுமே யோசிக்கல, மக்களை பற்றிலாம் யோசிக்கல, எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு, நான் போய் கர்த்தர்கிட்ட கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அந்த அதே பிரிஸ்ட்டை பார்க்குறாங்க, அவருக்கு உங்களை ஞாபகமே இல்லை. அவர் உடனே அவர் வந்து சொல்கிறாங்க, இவங்க போய் கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றாங்க. அவர் அப்படியே யோசிக்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து குழந்தை இல்லாமல் இருந்தேன், நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போனேன், எனக்கு இப்போ இந்த குழந்தை வந்துருச்சு, இந்த குழந்தைய நான் உங்களுக்குன்னு கடவுளுக்குன்னு நான் டெடிகேட் பண்ணுறேன், அந்த குழந்தை இந்த டெம்பிளில் தான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசியை விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இத்தனை நாள் ஒரு ஏக்கம், குழந்தையே இல்லை, குழந்தைய கொடுத்த உடனே கடவுள்கிட்ட கொடுக்குறாங்க. எவ்வளோ டெடிகேஷன். ஒரு டெடிகேஷன் எல்லாம் வருமா? கடவுள் சும்மா இருந்தாரா? கர்த்தர் மட்டும் அவங்க மட்டும்தான் கொடுப்பாங்களா? உடனே கர்த்தர் வந்து அண்ணால 5 பிள்ளைங்கள சாமுவேல் அத்தனை நாள் மலடியா இருந்தவங்க சாமுவேல் தீர்க்கதரிசி பிறந்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசியை போய் டெடிகேட் பண்றாங்க. பண்ணதுக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க 5 பிள்ளைங்களுக்கு அம்மா வராங்க. அதுல 3 பேர் பையன், 2 பொண்ணுங்க. இதுதான் கடவுளோட பிளெஸிங். கடவுளே நீங்க இதை செய்யுங்க, நான் அப்புறம் செய்யறேன். இது வந்து கடவுள் வந்து ஒரு அருவருக்கிற விஷயம், நீங்க செய்யுங்க, நான் அதுக்கப்புறம் செய்யறேன். இது வந்து கடவுளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆபேலும் காயினும் இருக்காங்க. எப்பவுமே கடவுள் வந்து நம்ம வந்து எப்பவுமே கடவுள்கிட்ட ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும். என் பையன் சரியாக படிக்கல, கர்த்தர்கிட்ட இவனை நான் ஊழியத்துக்கு அனுப்ப போகிறேன், இவன் சரியாகவே மார்க் எடுக்க மாட்டேங்கிறான், இப்போ எல்லா இடத்துலையும் பொறுக்கித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கான், இவனை தான் நான் ஊழியத்துக்கு அனுப்ப போகிறேன், கடவுள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்ல. அது ரொம்ப ஒரு அருவருக்கிற விஷயம். இப்போ ஆபேலும் காயினும் இருக்காங்க. ஆதாமுக்கு 2 பசங்க, ஆபேலு காயினும். ஆபேல் வந்து என்ன பண்ணுறாரு, சாக்ரிஃபைஸ் டைமில் ஒரு கொழுந்து நல்ல ஒரு புல் இது வந்து கொடுக்குறாரு, நல்லா கொழுந்து கன்றை வந்து அவர் கொடுக்குறாரு. உடனே காட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. காயின் வரான். காயின் வந்து இருக்கிறதே லோ குவாலிட்டி கிராப்ஸ், அவன் ஒரு ஃபார்மராக இருக்கான், அவன் பெஸ்ட்டை கொடுக்காம லோ குவாலிட்டி கிராப்ஸை கடவுள் முன்னாடி போடுறான். கடவுள் அதை நிராகரிச்சிருவார். அதே தான் நான் சொல்கிறேன், உங்களோட பெஸ்ட்டை தான் நீங்கள் கடவுள் கொடுக்கணும். இது பரவாயில்ல, இது வந்து கடவுளுக்கு இல்லாததா? கடவுள் அவர் என்ன பெரிய கடவுள், இந்த பூமியே படைச்சாரு, அவருக்கு இது தேவையா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அவர் 10,000 ஸ்டெப்பு நமக்காக எடுத்து வைப்பார். அண்ணாளுக்கு அப்படி தான் நடந்தது. சரி, நீ ஒரு குழந்தை கொடுத்துட்டமா, சரி ஓகே, இன்னொரு குழந்தை நான் கொடுத்தா போதுன்னு விட்டாரா? 5 குழந்தைய கொடுக்குறாரு. அதுதான் கடவுளோட கேரக்டர். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். கடவுள் முதல்ல ஆசீர்வதிக்கட்டும், கடவுள் எனக்கு இவ்வளோ பணம் எனக்கு கொடுக்கட்டும், நான் பணம் தரேன், எனக்கு கடவுள் இதெல்லாம் செய்யட்டும், நான் படிச்சு பெரிய ஆள் ஆகிறேன், அதுக்கப்புறம் நான் கடவுளுக்காக நான் ஊழியத்துக்கு வரேன். இதெல்லாம் சொன்னா கடவுள் அதெல்லாம் அருவருக்கிறார். கர்த்தர் அதெல்லாம் ரொம்ப அருவருக்கிறார். we have to give a best to the Lord. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். ஏன்னா அவங்க ஜபிப்பாங்க. அவங்க 93லேருந்து ஜபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க எதுக்கு ஜபிச்சாங்க அப்படின்னா, அதிகாலையில் அவங்க அம்மா உடம்பு சரியாமல் படுத்துட்டாங்க. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பெட் ரிடன் மாதிரி ஆயிட்டாங்க. உடனே இவங்க 93ல் வந்து அவங்க அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து ஜபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா, ஒரு முஸ்லிம்ஸ் வந்து எங்கள் பக்கத்துலேயே ஒரு மசூதி இருந்தது. அவங்க 5 மணிக்கு எழுந்து தொழுவ ஆரம்பிப்பாங்க. உடனே இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்,
நம்ம ஏன் வந்து அவங்க 5 மணிக்கு எழுந்திருக்க, நம்ம ஏன் ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சு கடவுளை தேடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவங்க 4 மணிக்கு எழுந்துச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. 4 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க ஒன்று சொல்கிறாங்க, கர்த்தாவே நான் ஊருக்கு போவேன், ஊருக்கு போய் எங்கள் அம்மா வந்து இப்போ பெட் ரிடன் மாதிரி இருக்காங்க, நான் போகும்போது அவங்க வேலையை அவங்களே செய்கிற மாதிரி அவங்க மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து ரெகுலராக நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், இந்த ஜெபத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி நாங்கள் ஊருக்கு போனோம், எங்கள் அம்மா என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்களோ அது அப்படியே நடந்தது. எங்கள் பாட்டி வந்து தான் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னையிலேருந்து அவங்க விசுவாசம் பில்ட் பண்ணது. விசுவாசம் பில்ட் பண்ணது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, அந்த டைமில் நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தோம். அப்போ எங்கள் விசுவாசமும் சேர்ந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சது. அவங்க அந்த 4 மணிக்கு ஜெபிக்க 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 வீட்டில் நிறைய மாற்றங்கள் வரதை நாங்கள் உணர்ந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஃபெய்த், ஓ அப்போ ஜெபத்தில் ஏதோ ஒரு வல்லமை இருக்குது. இது வரைக்கும் எங்கள் அம்மா எங்களை புஷ் பண்ணதே இல்லை, நீ ஜெபம் பண்ணு, நீ ஃபாஸ்டிங் இரு அப்படின்னு ஜெபம் பண்ணதில்லை. அதே மாதிரி அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஃபாஸ்டிங் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த 40 நாள் இருப்பாங்க, அந்த ஈஸ்டருக்கு வரத்துக்கு அந்த 40 நாள் இருப்பாங்க. அப்போயும் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரும் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் தான். ஏன்னா அவங்க 30 டேஸ் அந்த ரம்ஜானுக்கு முன்னாடி இருக்கிற ஃபாஸ்டிங் வந்து அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. 30 டேஸ் இருக்கிறாங்க, சரி நம்மளும் கடவுளுக்காக அந்த 40 டேஸ் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அந்த 40 டேஸ் அந்த ஈஸ்டருக்கு வர அந்த 3 நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 days 3 nights ஃபாஸ்டிங் போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரே இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஓகே நம்ம அம்மா இதெல்லாம் செய்கிறாங்க, அப்போ நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2008 எங்கள் அம்மா 4 மணிக்கு எழுந்திருக்காங்க, நான் 3 மணிக்கு எழுந்துச்சு கடவுளை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண போனேன். அப்போ 3 மணிக்கு வந்து எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரில. ஆனால் யாரோ ஒரு கைட் பண்ணி அந்த டைம், அப்போ தான் வந்து டிவியெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆன டைம். டிவியில் வந்து ஊழியக்காரவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ அந்த ஊழியக்காரவங்கெல்லாம் பேசும்போது காலையில் அதை போட்டு விட்ருவாங்க, நாங்கள் ஹரிபரியாக கிளம்புவோம். பட் அவங்க பேசுகிறது எல்லாமே எங்கள் காதில் விழுந்துகிட்டே இருக்கும். அது மூலியமாகவே நான் எப்படி ஜெபிக்கிறது, ஒரு 5 நிமிஷம் கூட ஜெபிக்க தெரியாதுன்னா 1 மணி நேரம் காலையில் ஜெபிக்கிறதுக்கு கடவுள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எல்லாம் இந்த எப்படியாவது ஏதாவது ஒரு கேள்வி வந்து ஏதாவது ஒரு ஊழியக்காரவங்க வந்து டிவி மூலியமாக என் கூட பேசுவாங்க, ஏதாவது வந்து பைபிளில் அந்த வசனம் மூலியமாக எனக்கு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ ஒரு அம்மான்றவங்க வந்து சில்ட்ரனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா தான் இருக்கணும். என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஒரு ஆள் படிச்சானா அவனோட போயிடும், ஆனால் ஒரு பெண்மணி படிச்சானா அந்த ஊரே படித்த மாதிரி. ஸோ லேடிஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஒரு லேடிஸ்னாலே தே கேன் டூ தே ஆர் மல்டி டேலண்ட். அவங்களால நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கலை அப்படின்னா நீங்கள் முதல்ல ஜெபிக்கணும். என் பிள்ளை புக்ஸ் படிக்கிறதுல மொபைல் பார்க்குறேன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல புக்ஸ் படிக்கணும். நான் ஒரு ஒரு சென்டர் புக் சென்டருக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய சென்டர். அதில் பாதி இது பார்த்தீங்கன்னா புக்ஸ் இருந்தது, மீதி இது பார்த்தீங்கன்னா டாய்ஸாக இருந்தது. அப்போ என் பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான், ஒரு 10 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பையன் வந்து புக்ஸ் பார்த்துட்டு இருந்தான். உடனே அவங்க அம்மா வந்து, நீ வந்து புக் இருக்கு, என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, இருக்கிற காசை வந்து நீ புக்ஸ் வாங்கிட்டா உனக்கு நான் டாய்ஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு, வாங்கி தர மாட்டேன். நாங்கள் எனக்கு ஒரே சர்ப்ரைசிங்காக, ஆக்சுவலி அவங்க ரிவர்ஸில் சொல்லணும், நீ டாய்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உன்னால் புக்ஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லாமல், நீ புக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நான் டாய்ஸ் வாங்க தர மாட்டேன். அப்போ எப்படி அந்த பையன் எப்படி முன்னேறுவான்? உடனே என் பையன் படிக்கிறது இல்லை, என் பையன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு ஒரு தாயின்றவ எக்ஸாம்பிளாக இருக்கணும். நான் ஒன்றும் இல்லை, அன்றைக்கி என் பையனை நான் படிக்க வைக்கும் போது பக்கத்தில் அவன் ஹோம்ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் என் மொபைலை நான் பார்த்தேன். ஒன்றும் நான் பார்க்கல, புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தேன், அது அவனுக்காக தான் பார்த்தேன். உடனே ஓடி வந்து என் மொபைலை பார்க்க ஆரம்பித்தான். நான் அன்னிலேருந்து டிசைட் பண்ணேன், நான் வந்து அவன் படிக்கணும்னா நான் படிக்கணும், அவன் ஜெபம் பண்ணணும், அவன் முன்னாடி நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே அவன் முன்னாடி நான் டிவியோ மொபைலோ எப்பவுமே நான் பார்க்க மாட்டேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா ரொம்ப என்ன புஷ் பண்ணுவாங்க, நீ படித்து பெரிய ஆள் ஆகணும், நீ இந்த டிவியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நீ கல்யாணம் ஆகி போகும்போது சொல்லு, நான் உனக்கு ஒரு டிவி நான் இதெல்லாம் உனக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன்னாங்க. பட் அந்த கல்யாணம் ஆனப்போ அவங்க டிவிலாம் கொடுத்தாங்க. நான் பை த டைம் அவங்க டிவி கொடுக்கும்போது அந்த டிசைரே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்தால் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். எனக்கு எங்கள் அம்மா தான் எக்ஸாம்பிள். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க. நிறைய புஸ்தகம் படித்து நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி 4 பேர் இருந்தோம்னா எங்கள் அம்மா அப்பா நாங்கள் எல்லாருமே புக்ஸ் படிப்போம். எங்களுக்குன்னு ஒரு ரேக் இருக்கும். நிறைய பரிசுத்த ஆவியானவர் வீடு கூட்டத்துக்கு எங்களை கூப்பிட்டு போவாங்க. அப்போ என்னன்னா எங்களுக்கு தெரியாது, கூடவே போவோம். மீட்டிங் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வந்து மீட்டிங் முடிஞ்சோடனே வெளியில் எப்பவுமே ஒரு புக் ஸ்டால் இருக்கும். அப்போ வந்து புக்ஸ் இருக்கும். அந்த இருக்கிற காசில் எங்கள் அம்மாவுக்கு வந்து புக்ஸ் வாங்கி தருவாங்க. அவங்க வந்து என்றைக்குமே வந்து காசு இல்லை நான் புக்ஸ் வாங்கி தர மாட்டேன் அப்படிலாம் அவங்க சொன்னதே இல்லை. நீ புக்குக்கு காசு இல்லைன்னா கூட என்ன இன்றைக்கி என்ன நம்ம சிக்கன் எடுக்காமல் கஞ்சி சாப்பிட்லாம், கஞ்சி சாப்பிட்டுக்கலாம், நீ புக்ஸ் வாங்கிக்கோங்க, காசு இல்லாட்டி கஞ்சி சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாரத்துக்கு. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு கஞ்சி போட்டதில்லை. பட் அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் எனக்கு இன்னுமே வந்து புக்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், புக்ஸை படிக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் எங்களுக்கு அப்போலேருந்தே பில்ட் பண்ணுது. அவங்க நிறைய புக்ஸ் அவங்க ரேக்கில் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நான் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்தப்போ அவங்க கலெக்ஷன்ஸை வச்சே நான் நிறைய ஊழியக்காரங்க புஸ்தகம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்புதல் ஊழியக்காரங்களாம் இருந்தாங்க. ஓரல் ராபர்ட்ஸ், ஜான் ஜி லேக், அவங்களெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி எழுப்புதல் கொண்டு வந்தாங்கன்ட்டு நமக்கு வந்து டெக்னாலஜி காட்டுது. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருக்குது. ஸோ
அவங்க பேர் வந்து மேரி நீ பர்கர். அவங்க வந்து பயங்கர ஒரு கிறிஸ்தவ லேடி, தினமும் ஆனால் பைபிள் படிக்கிறது. அவங்க பைபிள் மட்டும் இல்லை, ட்ரூ கிறிஸ்டியானிட்டி, ஆத்தர் பேர் வந்து ஜோனான். அந்த புக்கை அவங்க ரெகுலராக படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க படிக்கிற பார்த்து அவங்க கிட்ட வந்து நிறைய பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் ரொம்ப சின்ன பையன். அவங்க எப்பவுமே அந்த பையன் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டே இருப்பாராம். என்ன அம்மா இப்போ பார்த்தா இந்த பைபிள் படிக்கிறாங்க, இந்த புக்கை படிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 புஸ்தகத்தை அவர் எப்பவுமே அவர் பார்ப்பாராம், சின்ன பையன். அவங்க அம்மா வந்து 16th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு ஜெர்மன் லேடி. அவங்க வந்து சாகர, அவங்க டெத் பெட்டுக்கு போயிடறாங்க. 42-43 வயசுல வந்து உடம்பு சரியில்லாமல் அவங்க வந்து சாகர டைமில் இருக்கும்போது தான் பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்போ அந்த சின்ன பையனுக்கு 6 வயசு. அவங்க எல்லாரும் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. நிறைய பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. அதில் கடைசி பையன் தான் அந்த 6 வயசு பையன். ஆனால் வந்து நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போகிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னா. பொக்கிஷமா, ட்ரெஷரா அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு கேட்கும். என்னது அது அப்படின்னா உனக்கு பைபிள் கொடுத்துட்டு இதுதான் அந்த பொக்கிஷம், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த பைபிளை எடுத்து நீங்கள் பாருங்க, உங்களுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கும், இதில் இருக்க ஒவ்வொரு வசனத்துலையும் என்னோட கண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போது அந்த கூட இருந்த பையன் யாருக்கு அது எட்டுச்சுன்னு தெரியல, அந்த 6 வயசு பையன் மனசில் பயங்கர ஸ்ட்ராங்காக பட்டுருச்சு. உடனே அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து அவரே தன்னைத்தானே அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டே இருக்கார். அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வராதுன்னு பார்த்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து பார்க்குறாங்க. நம்ம தம்பி பயங்கரமாக, அவங்க தான் அம்மா மாதிரி மாறிடுறாங்க அந்த குழந்தைக்கு. அவருக்கு வந்து அம்மா மாதிரி இருந்து எல்லாமே பண்றாங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அவர் ரொம்ப கொஞ்சம் பெரிய பையனாக ஆனதுக்கப்புறம் அவர் வந்து பயங்கர ஸ்பிரிச்சுவலாக இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே இருக்க ஒரு தேவ மனிதர்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. நீங்கள் அவரை வளர்த்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வேற யாரும் கிடையாது, ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி டு இந்தியா, மிஸ்டர் ஜீகன் பால். இன்னைக்கு நம்ம எல்லார் கையிலும் தமிழ் பைபிள்னு ஒன்று இருக்குதுன்னா அவர் தான் 17ஆவது நூற்றாண்டு நம்ம ஊர் இந்தியாவுக்கு வந்து தரங்கம்பாடியில் வந்து இந்த பைபிளை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு தமிழ் பைபிளையும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணது தான். ஸோ இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு லேடிஸ்க்கும் நான் சொல்றது ஒண்ணுதான், உங்க குழந்தைங்களை நீங்க கர்த்தருக்கு நீங்க வந்து டெடிகேட் பண்ணணும். நீங்க வந்து ஆவிக்குரிய லேடியா மாறணும். எந்த அளவுக்கு ஆவிக்குரிய லேடியா மாறணும் அப்படின்னா, உங்க பையன் தப்பு பண்ண போறான்னா கடவுள் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து தரிசனமா காமிச்சிருவாரு, சொப்பனமா காமிச்சிருவாரு. தப்பு பண்ணிட்டு ஒரு பையன் வீட்டில் இருக்கானா சொப்பன மூலியமா உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. நீங்க டைரக்டா போய் கேட்கலாம், கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினா நீ ஏன் இந்த தப்பு பண்ண அப்படின்னா பசங்களாம் நடுங்குவாங்க அம்மாவை பார்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லேடியா இருக்கணும். சின்ன பையன் விடாதீங்க. தாவீதை வந்து அனாயிண்ட் பண்ணும்போது அவருக்கு 15 வயசு. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அவர் அனாயிண்ட் பண்ண ராஜரிக அபிஷேகம் கொடுக்குறாரு. அப்போ 15 வயசு. 15 வயசுல அவர் அந்த ராஜரிக அபிஷேகத்தை வாங்குறாருன்னா அதுக்கு முன்னாடி தாவீது என்னமோ பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அவர் ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. யோசேப்பு தரிசனம் அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு 15 வயசு. ஸோ எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே கடவுள் எடுத்து பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். ஏஜ் வந்து நமக்கு ஒரு தடையே கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு சில பேர் வந்து குழந்தை இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்க, நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு ரெட்ட இதான ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே ரிக்கல்லா கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தரா பாலோ ரிக்கா பாபா நிறைய பெண்கள் மேல நான் துக்கமா இருக்கேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர்ரா ஜபம் இல்ல, ரிக்கந்தர்ரா முட்டாள் ஸ்திரியை போல இருக்கீங்க. ரிக்கந்தல் லெக்கெரேபே லோபா பாபா உரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கபா கிறிஸ்தவன் சொல்றீங்க. ரிக்கந்தல்லரா பாபா உங்க வீட்ல ஆவியானவர் இல்ல. ரிக்கல்லே ஷதல் லெபேலோ ரிக்கா பாபா உரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கபா எங்க ஆவியானவர் உண்டோ ரிக்கந்தல் அங்க விடுதலை உண்டு. ரிக்கல்லே ரெபே லக்கே ஷக்கல்லா பாபா உரிக்கந்தர்ரா பால ஆவியானவர் பிறகு பெற்றுக்கொள்ளலாம் நிறைய பேர் இருக்கீங்க. ரிக்கந்தர்ரா பாலோ அந்த பிறகுன்ற ஒரு வார்த்தை நாளே வராது உங்களுக்கு. ரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கா பாபா ரிக்கந்தல்லா ரபா நாளைக்கு பெற்றுக்கொள்ளலாம் இருக்கீங்க. ரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கா பாபா நாளைக்கு அந்த நாள் வராதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கல்லரா ஷக்கல்லே பெக்கொல்லே லெக்கே ஷக்கல்லே பாபா ருக்கல்லே பெல்ல ரிக்கா பாபா உரிக்கந்த ரேபேலோ ரிக்கா பாபா உரிக்கந்த ரேபேலோ ரிஷபா லெக்கே லே ரேபேலோ ரிக்கா பாபா அண்ணால போல இருக்க பெண்களை நான் தேடுறேன். ரிக்கந்தர்ரா எஸ்தர் ராஜாத்தி போல இருக்க பெண்களை தேடுறேன். ரிக்கந்தர்ரா உபவாசிக்கிற பெண்களை நான் தேடுறேன். ரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கா பாபா புதிய ஏற்பாடுல ரிக்கந்த அண்ணான ஒரு தீர்க்கதரிசி இருக்கா. ரிக்கந்தர்ரா அந்த மாதிரி பெண்களை நான் தேடுறேன். ரிக்கல்ல ரிஷ டெபோரா போல நான் தேடுறேன். ரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கா தேசத்துக்காக நிக்கிற பெண்களை நான் தேடுறேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கா பாலா ரஷக்கல்லா பாபா உரிக்கல்ல ரேபே லோரிக்கந்த லே ரேஷா பாலா ரிக்கா பாபா ருக்கா பாலா ரிக்கந்த ரேபே லோரிஷா
ராபாலோரிக்கா பாபா ரிகந்த ராபாலோரிக்கா பாபா உரிக்கந்த ஒரு சில பெண்கள் ரிகந்த ராபாலோரிக்கா பாபா நான் வந்து கர்ப்பக்கனி இல்லாம இருக்க ரிகந்த ராபாலோர் கர்ப்பக்கனி இல்லாம இருக்க ரிஷபாலோரி ரிகபா லரஷத ராபாலோரிக்கா பாபா கர்ப்பத்து கனிக்கா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரிகந்தல்லார் கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபாலோரிக்கா உன் கர்ப்பத்தை ரிகந்த ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு ரிகல்ல செபேலோரிக்கா பாபா பாபா உரிக்கத லெரெபேலோரிக்கா பாபா உரக்கர ஷபாலோரிக்கா பாபா துரிக்கல்ல பெல்ல சதல்ல கெல்லோசா பாபா உரிக்கந்த லர ஷபாலோரிக்கா பாபா ஒரு சில பெண்கள் ரிகந்த ராபாலோரிக்கா பா கர்ப்பத்தின் கனிக்காக ரொம்ப வருஷம் ஜெபம் பண்ணீங்க ரிகந்த அந்த கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிச்சேன் ரிகந்த ராபா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரிகந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரிகந்த ராபால உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ வச்சிட்டு இருக்கீங்க கர்த்தர் சொல்றார் கர்த்தர் சொல்றார் பாபா கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு நான் எச்சரிக்கிறேன் ரிகந்த அந்த குழந்தைகளை மறுபடியும் நீங்க ஊழியத்துக்கு கொடுக்கணும் ரிகந்த அப்படி இல்லாட்டி ரிகந்த ராபால பாபா ரிகந்த காயினை நான் ரிஹாரிச்ச மாதிரி ரிகந்த I will reject how I rejected Cain, says the Lord. Rikaba rashaka labalori baba rukila sadelle belori baba baba ரிகந்த ரேபேலோரிக்கா பாபா உரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா உரிக்கந்த ராபாலோரிக்கா ஒரு சில பெண்கள் ரிகந்த கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு ரிகந்த எனக்கு குழந்தை இல்லைன்னு அழுதுட்டு இருக்கீங்க ரிகந்த ராபாலோரிக்கம் இன்னைக்கு ரிகந்த இப்போ ரிகபா ரைட் நவ ரிகந்த ராபாலோரிக்கா பாபா ஆவியானவர் வராரு ரிகந்த ராபால் உரிக்கந்த ராபாலோரிக்கம் உங்க கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுது ரிகந்த ரிகபா ஒரு சில லேடிஸ் ரிகந்த ராபாலோரிக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல கன்சீவ் ஆவீங்க ரிகபா பாபா கன்சீவ் ஆவீங்க ரிகந்த ராபால் கன்சீவ் ஆவீங்க என்று ஆவியானவர் சொல்றார் ரிகந்த but with one condition says the Lord ரிகபா but with one condition says the Lord ரிகபா but with one condition says the Lord ரிகத லரி பாபா அன்னால் பொருத்தனை பண்ண மாதிரி நீங்க பொருத்தனை ரிகந்த லரபால் உங்க கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் ரிகத ரெபெலோ ரிஷபா லக்கி ரிபலா பாபா உரிபாலா ரிபா பாபா பாபா சுரிகல்ல பெலே ரெக்கே தெலே பெலோரிகா பாபா உரிகந்த ராபாலோரிகா பாபா ஒரு சில பெண்கள் ரிகந்த ராபா எனக்கு ஜெபிக்க தெரியல ரிகந்த ராபாலோர் ரிகல எனக்கு ஜெபிக்க தெரியல ரிகந்த எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல ரிகந்த ராபாலோரிகா பாபா அவங்க மேலலாம் ரிகந்த ஜெபிக்கிற அபிஷேகம் வருது ரிகா பாபா ஜெபிக்கிற அபிஷேகம் வருது ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா பாபா receive Sri Baba Baba receive Rika Baba receive says the Lord Rika Baba derebela resaba lorika Baba urikanda rabal ஒரு சில பேர் மேல ரிகந்த பைபிள் படிக்கிற அபிஷேகம் வருது ரிகந்த ராபால் பைபிள் உங்களுக்கு இனிமேல் வேற மாதிரி ஒரு வெளிப்பாடு வரப்போகுது ரிகந்த ராபாலோ ரிகா பாபா ஆவியானவருக்காக ஜெபம் பண்றீங்க ரிகந்த ராபால் receive Rika Baba receive Rikanda Rabba Baba Rika receive the Holy Ghost Rika Baba receive the Holy Ghost fire Rika Baba fire Rika Baba fire Rikanda lere sheke laba la Rabba Baba surakada lere bela rashaba daraba lorika Baba urikanda lere bela risaba lorika Baba urikanda lere shaba lari Baba Baba urikanda lere bela rikam ஒரு சில பெண்கள் ரிகந்த ராபாலோ மன உடைஞ்சு அழுவுறீங்க ரிகந்த ரேபேலோரி ஷபா லோரிகபா உரிக்கந்த ராபாலோ ரிகந்த ராபாலோ ரிகபா கர்த்தர் சொல்றார் ரிகந்த அலாதிங்க ரிகந்த ராபாலோ அலாதிங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார் ரிகந்த இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க ரிகந்த ராபாலோ Holy Spirit will take the control of your family says the Lord ரிகந்த ராபாலோ ரிகா ஒரு புத்திஸ்தாலியான ஸ்திரீயா நீங்க மாறுவீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார் ரிகந்த ராபாலோ எங்க ஆவியானவர் உண்டோ ரிகந்த அங்க வல்லமை உண்டு ரிகா பாபா எங்க ஆவியானவர் உண்டோ இங்க ராபாலோ அங்க விடுதலை உண்டு ரிகந்த ராபாலோ ரிகா எங்க ஆவியானவர் உண்டோ ரிகந்த அங்க ஆசீர்வாதம் உண்டு ரிகந்த லேரே ஷபா லோரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா பாபா பாபா ஊரிகந்த ராபாலோ ரிகா பாபா ஃபாஸ்டிங் பண்றதுக்கு உண்டான அபிஷேகம் ரிகா பாபா பாபா அனாயிண்டிங் ரிகா பாபா receive ரிகா பாபா receive ரிகா பாபா receive says the Lord ரிகா பாலா ஷபா லோரிகா in Jesus name I pray amen thank you Jesus